Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் கதையா ரிலீஸ் ஆன மிராய் அப்படின்னு ஒரு சூப்பரான தெலுங்கு படத்தை பத்தி பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த படத்துக்காக நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணப்பா. இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா 232வது பிசில வாழ்ந்த அசோக ராஜா கலிங்கத்து போர்ல கூட மிகப்பெரிய வெற்றியை கண்டாலும் கூட அதுல அவருக்கு நிம்மதி இல்லையா. ஏன்னா அவருக்குள்ள மறைஞ்சிருந்த மந்திர சக்தி தான் அதுக்கான காரணம். தனக்கு நிகரான ஒரு எதிரி கூட சண்டை போட்டா பரவாயில்ல, தன்னை விட எந்த ஒரு மந்திர சக்தியும் இல்லாத சாதாரண எதிரி கூட சண்டை போட்டு ஜெயிச்சா அந்த வெற்றியில என்ன சந்தோஷமா கிடைக்க போகுது. சோ இந்த விரக்தியாலேயே தனக்குள்ள இருந்த பவர்ஸ் தான் தனக்கான பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் சக்திகளை 9 புத்தகங்களுக்குள்ள மறைச்சு வச்சாரு. இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா அசோக மன்னர் மறைச்சு வச்ச மந்திர புத்தகங்களை தேடி நம்ம கதையோட வில்லன் களத்துல இறங்குறான். சோ இந்த பஞ்சாயத்துக்குள்ள நம்ம ஹீரோ இப்படி வரா. உலகத்தையும் கடவுளை வணங்கக்கூடிய மக்களையும் அழிக்க நினைக்கிற வில்லனை நம்ம ஹீரோ தடுத்தானா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்கூட்டு புள்ளியா நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் வழக்கம் போல அம்மாவோட பேர்ல பிரியபா நேச்சுரல்ஸ்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சு தலைமுடி பிரச்சனைகளுக்காக ஹெர்பல் ஹேர் ஆயில்னு ஒரு ப்ராடக்ட்டையும் லான்ச் பண்ணோம் இல்லையா. இப்ப அதோட வரிசையில அதிகப்படியான டேண்ட்ரஃப், இச்னஸ், அப்புறம் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பேல்னஸ் அதாவது வழுக்க இருக்கு இல்லையா, அதை கூட சரி பண்ற அளவுக்கு நாம இன்னொரு ஆயிலையும் ரெடி பண்ணிருக்கோம். இந்த ஆயிலோட பேரு குரோவியா. பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னும் முழுசா ஒரு மாசம் கூட ஆகல, இப்பவே நூத்துக்கணக்கான பாட்டில் கிட்ட சேல் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, ஆயில் வாங்கி யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. தலைமுடி வளர்ந்திருக்கு, பேபி ஹேர் க்ரோவா இருக்குன்னு. சோ வெயிட் பண்ணாம டக்குனு உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் அதாவது கொரியர் சார்ஜ் இல்லாம டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். கமெண்ட் செக்ஷன்ல பிராண்டோட இன்ஸ்டாகிராம் ஐடி அப்புறம் வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணி வைக்கிறேன். யாருக்காச்சும் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா உடனே மெசேஜ் பண்ணுங்க. மீதி வேலையை நாங்க பாத்துக்கிறோம். கண்டிப்பா ஆதரவு கொடுப்பீங்க நம்புறேன். சரிப்பா, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு சின்ன வாய்ஸ் ஒன்னு பிளே ஆகுது. 232வது பிசில கலிங்கத்து போர்ல அசோகர் தன்னோட எதிரிகளை அழிச்சு வெற்றியை நிலைநாட்டினாரு. ஆனா பாருங்க, அந்த அசோக மன்னனுக்கு இந்த வெற்றியில சந்தோஷம் இல்லையா. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள மறைஞ்சிருந்த மந்திர சக்திகள். சொல்ல போனா தன்னோட சக்திகள் தான் இந்த சண்டையில தன்னை ஜெயிக்க வச்சிருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டவரு அந்த வெற்றியை கூட கொண்டாட முடியாம தான் சந்தோஷத்தை அழிச்ச இந்த பவர்ஸ இனிமே தான் உடம்புக்குள்ள வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்குள்ள இருந்த சக்திகளை 9 விதமான மந்திர புத்தகங்களா மாத்தி உலகத்தோட 9 தலை சிறந்த தலைமுறைகள் கிட்ட அதை பாதுகாக்க சொல்லி ஒப்படைச்சாரு. இந்த புத்தகங்கள்லயே சக்தி வாய்ந்த ஒண்ணு அமரத்துவ புத்தகம், அதாவது 9வது புத்தகம். உதாரணத்துக்கு ஒருத்தன் 8 புத்தகங்களை வச்சிருந்தா கூட இந்த 9வது புத்தகம் இருந்தா மட்டும்தான் அந்த 8 புத்தகங்களோட சக்தியுமே திரும்ப ஒண்ணு சேர்க்க முடியும். அதனாலதான் இது ரொம்ப முக்கியமான புத்தகம். இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வாய்ஸும் கட் ஆகுது. இப்ப பிரசன்ட்ல வருஷம் சரியா 2000 ஹிமாலயால இருக்கக்கூடிய அம்பிகா ஆசிரமம்னு ஒரு இடத்தை காட்டுறாங்க. வேக வேகமா தான் குரு கிட்ட ஓடி வந்த சிஷ்ய புள்ள, தலைவரே அம்பிகா தியானத்துல இருக்காங்க, அதுவும் கடந்த 48 மணி நேரமா. மறந்து போன குருவும் அம்பிகா தியானத்துல இருக்கானா, கண்டிப்பா அவளுக்கு ஏதோ ஒரு ஆபத்து தெரிய போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கத்துல நம்ம அம்பிகாவை காட்டுறாங்க. அதாவது நம்ம ஸ்ரேயா குரு சொன்ன மாதிரியே கண்ண மூடி தியானத்துல இருக்கும் போது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அசோக மன்னர் பாதுகாக்க சொன்ன 9 மந்திர புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒரு கெட்ட சக்தி தனக்கு சொந்தமாக்குற மாதிரி தெரியுது. ஏன் சொல்ல போனா காசியில கடவுளே கதின்னு கிடக்கக்கூடிய மக்கள் தீயில எரிஞ்சு சாம்பலாகிற மாதிரியும் ஒரு இல்யூஷன் தெரியுது. படக்குன்னு கண்ண முடிச்ச அம்பிகாவும் உடனே குரு கிட்ட, இந்த பாருங்க நிலைமை கைமீற போகுது, உடனே புத்தகங்களை பாதுகாக்கக்கூடிய காவலர்களை இங்க வர சொல்லுங்க, நாம ஒரு மீட்டிங் போட்டாகிறோம்னு சொல்லுவா. உடனே குரு புறா மூலமா அந்த புத்தகங்களை பாதுகாக்கக்கூடிய ஆளுங்களுக்கு தூது அனுப்புவாரு. மொத்த பேரும் இப்ப அம்பிகா ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. அம்பிகாமா என்னாச்சு, எதுக்காக இந்த அவசர கூட்டம்? இந்த பாருங்க, சுத்தி விளக்காம நேரா விஷயத்துக்கு வர. மந்திர புத்தகங்களை தேடி ஒரு தீய சக்தி இங்க வரப்போகுது. அது உங்களோட தந்திரவனத்துல ஆரம்பிச்ச தோ கடைசியில மொராக்கோல இருக்க உன்கிட்ட வந்து முடிய போகுது. உடனே குல்லா மண்டேனோ, அம்பிகா என்ன ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க? எப்பவுமே என் கூட வலிமை மிக்க காவலர்கள் இருக்காங்க, அவங்கள தாண்டி மந்திர புத்தகத்தை எடுக்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஆமா ஆமான்னு மத்த பேரும் தலையாடுறானுங்க. இந்த பாரு, இது வெறும் எச்சரிக்கை கிடையாது, இது நடக்க போற உண்மை. நான் இதையெல்லாம் எதிர்காலத்துல பார்த்தேன், சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம். ஆனா பாருங்க, வந்த 8 பேருமே இவங்க சொன்ன எதையுமே பெருசா கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிடுவானுங்க. உடனே குருவும், நான் வேணா அவங்க கிட்ட மறுபடியும் பேசி பார்க்கவா? அதுக்கு அவசியமே இல்ல, நம்ம என்ன தடுத்தாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும், இது கடவுளோட கட்டளை. அம்பிகா இப்ப நீ என்ன பண்ண போற? ஏன்னா உன்கிட்ட தான் 9வது புத்தகமான அமரத்துவம் இருக்கு. ஆமா, அதனாலதான் நடக்க
வரப்போற மிகப்பெரிய யுத்தத்துக்கு நான் ஒரு முடிவை தேடி கிளம்ப போறேன். அப்படி எங்க போக போற? வேற எங்க, ஹிமாலயாஸ் தான். ராமருக்கே வழிகாட்டின மகாமுனி அவரை தேடி கண்டுபிடிச்சா கண்டிப்பா இந்த யுத்தத்துக்கான பதிலும் கிடைக்கும். அம்பிகா, நீ கர்ப்பமா இருக்க, இந்த நிலைமையில மலைக்கு போறேங்கிற. எங்க 2 பேரோட உயிரை நான் கணக்கு பண்ணா இந்த உலகத்தையும் மக்கள் உயிரையும் நான் எப்படி காப்பாற்ற முடியும்? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தனியால இமயமலைக்கு வரா. இரவு பகல்னு பார்க்காம காடு மலை உரைய வைக்கக்கூடிய பனிக்கு மத்தியில மகாமுனிய தேடி தெரிஞ்சவ ஒரு கட்டத்துல தொப்புன அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டா. அப்போ ஒரு கை வந்து அந்த அம்மாவோட தலையை தொடுத. கண்ணை திறந்து பார்த்தா இவங்க ஒரு குகைக்குள்ள இருக்காங்க. கூடவே இவங்க தேடி வந்த மகாமுனி அவரும் இங்கதான் இருக்காரு. என்ன அம்பிகா, உன்னோட இத்தனை கால தவத்துக்கான பதில தேடி இங்க வந்தியா? ஆமா குருவே, நடக்க போற அழிவை நான் தடுக்க நினைக்கிறேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? அது உன்னால மட்டுமே முடியாது. அப்படின்னா இந்த உலகம் அழிய போகுதா? அதுவும் கிடையாது. ஏன்னா ஒரு தீய சக்தி அவதரிச்ச அதே நேரத்துல அதை அழிக்கிறதுக்கான இன்னொரு நல்ல சக்தியும் அவதரிக்கும். அந்த ஆயுதத்துக்கான பேரு தான் மிராய். மகாமுனி, அப்படின்னா அது எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். மன்னிச்சிரு, உன்னால அதை எடுக்கவே முடியாது. ஏன்னா ராமர் காலத்துல உருவாக்கப்பட்ட ஆயுதம், ராமரே பயன்படுத்திய ஆயுதம். அந்த மிராய நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, அதுதான் நம்மள தேர்ந்தெடுக்கும். இந்த உலகத்துக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஒருத்தனால மட்டும்தான் அந்த ஆயுதத்தை தொட முடியும். மகாமுனி, நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணுங்கிறீங்க? பெருசா ஒண்ணும் இல்ல, உனக்கு விருப்பமான ஒண்ண நீ இழந்தாகணும். என்ன, என்னோட உயிரை கேக்குறீங்களா? தாராளமா கொடுக்கறேன், அவசரப்படாத அம்பிகா. நான் கேட்டது உன்னோட உயிரை இல்ல, உனக்குள்ள வளரக்கூடிய உயிரை. இன்னும் புரியலையா? உன்னோட மகன், அவனை நீ காசியில கைவிடணும். இந்த உலகத்தோட நல்லது கெட்டது பாவம் மன்னிப்பு இது எல்லாத்துக்குமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அவன் ஒரு தெய்வ சக்தியா மாறும்போது மிராய் எடுக்கிறதுக்கு அவன் தகுதியான ஒருத்தனா மாறுவான். பெத்த பிள்ளைய கொடுக்கணும்னு சொன்னா யாருக்குதான் மனசு வரும்? இருந்தாலும் அழுகையோடையே நான் இதுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கற்பனா சீன் அப்படியே காசிக்கு போகுது. அம்பிகாவுக்கு நல்லபடியா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வேதான்னு ஒரு பேரும் வைக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிவலிங்கம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல குழந்தைய வச்சவங்க எல்லாம் சிவமயம். உன்னோட கட்டளை உன்னோட தீர்ப்பை நம்பி என் குழந்தைய நான் இங்க விட்டுட்டு போறேன்னு அம்பிகாவும் அதே இடத்துல குழந்தைய வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடுவாங்க. இங்க கட் பண்ணா அடுத்த 24 ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம கதையோட ஹீரோயினான ரூபாவை காட்டுறாங்க. இவளுமே அம்பிகாவோட அதே ஆசிரமத்துல தான் இருக்காங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த குரு 27 ஆண்டுகளாச்சு அம்பிகா இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியில போய் அவளோட கணிப்புப்படியே மொத்தமா 6 விதமான மந்திர புத்தகங்கள் தீய சக்தியால கைப்பற்றப்பட்டிருக்கு. இதுதான் சரியான நேரம். காசியில தொலைக்கப்பட்ட அவளோட பையன் வேதாவை நீ தான் திரும்ப கொண்டு வரணும். ஒரு சந்தேகத்துல ஹீரோயினும், ஆமா நீங்க சொல்லக்கூடிய அந்த தீய சக்தி அது யாரு குருவே? அவனோட பேரு லாமா. தடுக்கவே முடியாத தீய சக்தி அவனுக்கு துணையா இருக்கு. எத்தனை பேர் எதிரிகளா வந்தாலும் சரி மந்திர புத்தகங்களுக்காக தான் உயிரையே துச்சமா நினைக்கிறவன். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் நேரா இப்ப காசிக்கு வந்திருக்காங்க. தொலைஞ்சு போன ஹீரோவை கண்டுபிடிக்கணும் இல்லையா? சோ நேரா ஒரு போலீஸ்காரங்கிட்ட வந்தவ இந்த நகரத்துல இருந்த அநாத குழந்தைகளோட லிஸ்ட வாங்குறா. ஏ போலீஸ், இதுல வேதாங்கிற பேர் இருக்குல்ல? இருக்கு, ஆனா அதுக்கு கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா ஆகும், பரவாயில்லையா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் தனக்குள்ள இருக்க பவரை பயன்படுத்தும் போது இந்த போலீஸ்காரன் தான் மைண்டுக்குள்ள என்ன நினைச்சானோ, இதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் பார்த்தானோ அது எல்லாத்தையுமே நொடி பொழுதுல நம்மால் பார்த்து தெரிஞ்சுப்பா. ஏன்னா இதுதான் இவளுக்குள்ள இருக்க பவசே. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ்க்கு பாய் சொல்லிட்டு நேரா வேதாவை தேடி கிளம்புறா. அப்பதான் வழியில ஒரு அகோரி உட்கார்ந்துருக்காரு. மைண்ட படிக்கலான்னு பார்த்தா அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே, என் மைண்ட படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ தேடி வந்த வேதா அவனை நான் தான் தத்தெடுத்து என் பிள்ளைய போல வளர்த்தேன். கிடைக்கிறத சாப்பிடுவான், ஜாலியா விளையாடுவான், ரொம்ப நல்ல பையனா இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வானத்துல நட்சத்திரத்தோட வெளிச்சத்தை பார்த்தான். என்ன யோசிச்சான்னு தெரியல. அகோரி, நான் வடக்கு திசையை நோக்கி கிளம்புறேன்னு கல்கத்தாவுக்கு கிளம்பி போயிட்டான்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோனும் இங்க இருந்து நேரா கல்கத்தாவுக்கு வராங்க. அங்க இருக்க போலீஸ்கார மைண்டு ஹீரோவை பத்தி யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாரோட மைண்டையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கேன் பண்ணி கடைசியில ஒரு சுருட்ட முடிக்காரங்கிட்ட வராங்க. ஏப்பா, உனக்கு வேதாவை பத்தி தெரியுமான்னு கேட்டா, தெரியுமே, 10 வருஷமா நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். 2 பேரும் அனாதையாச்சே, அதனால நிலக்கரி பொறுக்கி அதை விக்கிறதா எங்க வேலையா இருந்தது. ஆனா அந்த பயலுக்கு அந்த நிலக்கரி மூஞ்சில பட்டு கலர் கருப்பாயிடுச்சான். சோ வேதா, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் வேற வேலையை தேடி போறேன்னு நட்சத்திரத்தோட வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிட்டு ஹைதராபாத்துக்கு போயிட்டான். கட் பண்ணா சீன் அப்படியே ஹைதராபாத்துக்கு வருது. இங்கதான் நம்ம கதையோட ஹீரோவும் இருக்கான். அதாவது ஹீரோயின் தேடிட்டு இருக்க வேதா ஒரு மொட்டை பையன் 10-15 ரவுடிகளை கூட்டிட்டு நம்ம ஹீரோவோட இடத்துக்கு வந்திருக்கான். ஹீரோவை வேற கைத்த போட்டு கட்டி வச்சிருக்கான். ஏண்டா டேய் வேதா, உனக்கு என்ன தைரியம்? நான் உன்கிட்ட கஞ்சா குட்டா நீ அதுலயே கலப்படம் பண்ணி ஊர் உலகத்துக்கு வித்து நீ பணக்காரன் ஆயிட்டு இருக்கியா? இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என்னோட ஒரிஜினல் சரக்கு எனக்கு வந்தாகணும். பதிலுக்கு நம்மாலு, யோ நீ கஞ்சாவை கொடுத்தா அதோட வேலை முடிஞ்சிருச்சு, மத்தபடி இந்த ஊரும் இடமும் எனக்கு தான் சொந்தம், நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. இந்த மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி ரெகாக் பேச ஒரு இடத்துல கைகளை பாயிடுது. ஒரே ஜம்ப்ல கட்டி இருக்க கைத்தையெல்லாம் அத்து பொருட்டு படார்னு வெளியில வந்தவன் அடியாள் பசங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோவுக்கு மொத்தமா 2 ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தன் தோ தொப்பி போட்டிருக்கான் பாத்தீங்களா, இவனோட பேரு அசோக். பக்கத்துலயே 2வது ஃப்ரெண்டு பீமா. உள்ள போந்து ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்லாம் கிடையாதே, ஜம்முன்னு ஓரத்துல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்ப ஒரு கோவத்துல நம்ம ஹீரோ அந்த மொட்டை பையனோட கஞ்சா சரக்கெல்லாம் கொளுத்தி விட்டுருவான். இத பார்த்து மொட்டையோட அல்லக்கை ஊர்த, தலைவரே நெருப்ப நான் அடிக்கிறேன்னு தண்ணியை ஊத்துறேன்னு சொல்லிட்டு வாளியில ஊத்தி வச்சிருந்த சரக்கு எடுத்து மொத்தமா ஊத்திட்டான். அம்பிடுதாங்க ஒட்டுமொத்த இடமும் கண்ணா அப்படின்னு வெடிக்குது. இந்த
சம்பவம் போலீஸ்க்கு தெரிய வந்தா சும்மா இருப்பாங்களா? உடனே ஹீரோவையும் மொட்டை அவனோட அல்லக்கைன்னு மொத்த பேரையும் கைது பண்ண கிளம்பிட்டானுங்க. கரெக்டா அதே டைம்ல அங்க வந்த ஹீரோயினும் இப்பதான் முதல் முறையா ஹீரோவான வேதாவையே கவனிக்கிறா. அதுக்கப்புறமா நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தவ, இந்த பாருங்க, நீங்க கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க எல்லாரையும் உடனே ரிலீஸ் பண்ணணும். சிரிச்சுக்கிட்டே போலீஸும், நாம ஃபன் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை பார்த்தா வக்கீல் மாதிரி கூட தெரியல, நீ எதுக்காக இங்க வந்த? சார், நீங்க கஞ்சா வித்தாங்கன்னு இவங்க எல்லாரையும் கைது பண்ணிருக்கீங்கல்ல, உங்ககிட்ட முறையான ஆதாரம் இருக்கா? ப்ரூஃபே இல்லாம கைது பண்றது தப்பு. அப்படி பார்த்தா அடுத்து நீங்க தான் ஜெயிலுக்குள்ள இருப்பீங்க. இப்ப என்ன, அவங்கள விட முடியுமா முடியாதா? ஆத்தாடி, இந்த பொம்பளை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் பேசுது, முதல்ல கதவை திறந்து வெளியே விடியான்னு கான்ஸ்டபிள் கிட்ட சாவியை கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற ரவுடி பையலுங்க நம்ம ஹீரோட பார்த்து சொல்லு விடுறாங்களோ இல்லையோ, நம்ம ஹீரோ வலிஞ்சு ஊத்திட்டு இருக்கான். டே பீமா, அசோக், யாரா அந்த புள்ள நமக்காக இவ்ளோ இறங்கி வேலை பாக்குதே? எனக்கு மட்டும் என்ன தெரியும், ஒருவேளை சமூக ஆர்வலரா இருக்குமோ? சரி, ஏதோ ஒண்ணு, வெளியே போனா சந்தோஷம்னு ஹெல்ப் பண்ண ஹீரோனுக்கு தேங்க்ஸ் கூட சொல்லாம மொத்த பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. அடுத்த சீன்லயே ஹீரோயின் இப்ப நேரா ஹீரோ கிட்ட வராங்க. ஏமா, யாருமா நீ? எதுக்கு இப்ப என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? என்ன போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு பணம் எது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் இங்க வந்தது உன்னை என் கூட கூட்டிட்டு போறதுக்காக. நீ இந்த உலகத்துக்கு தேவை. இந்த உலகத்தோட அழிவை தடுக்க வேண்டிய ரட்சகன் நீதான். இப்படி எல்லாம் பேசும்போது கூட இருக்க அசோக பாருங்களேன். ஏப்பா, இது பாகுபலி டைலாக்குப்பா. அச்சோ பாவம், புள்ள அழகா இருக்கு, ஆனா மண்டையில கோளாறுன்னு நினைக்கிறேன். அதான் இந்த மாதிரி நம்ம கிட்ட புலம்பிட்டு இருக்கு. உடனே கடுப்பான ஹீரோனும் டக்குனு அங்க இருக்க ஒரு கூர்மையான கம்பி எடுத்து ஹீரோ பக்கமா வீசுவா. நொடி பொழுதுல அவனும் டக்குன்னு அதை பிடிச்சிருவான். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நீ ஒரு ரட்சகனா இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நீ இறந்திருப்ப. உனக்கே தெரியாம உனக்குள்ள ஒரு சக்தி மறைஞ்சிருக்கு. ஏடி, கொல்ல வந்தது இல்லாம என்கிட்ட கதை விட்டுட்டு இருக்கியா? ஒரு கோவத்துல ஹீரோயினும் அந்த பயலோட மைண்ட படிக்கலான்னு பாக்குறா. ஆனா இவளால முடியல. அப்பதான் பேச்சு வாக்கல, இந்த பாரு, நானும் ஒண்ணும் சும்மா கிடையாது, எனக்குள்ளயும் பவர்ஸ் இருக்கு. ஒருத்தர் மைண்டுக்குள்ள என்ன இருக்குங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடியும். நான் உன்கிட்டயும் ட்ரை பண்ண, அது என்னால முடியல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ தான் உண்மையான வேதான. ஓ அப்படியா? தோ இங்க இருக்கான அசோக், அவன் மைண்டுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு சொல்லு பாப்போம். அதுக்கு என்ன, சொல்லிட்டா போச்சுன்னு ஹீரோயினும் பவர்ஸை பயன்படுத்தும் போது, எப்பா வேதா, அவன் நைட்டு ஃபுல்லா அவனை பச்சை பச்சையா திட்டி இருந்திருக்கான்பா. சேச்சா, என் ஃப்ரெண்ட் அசோக் என்ன திட்டுறானா? வாய்ப்பு இல்லையே. ஏண்டா திட்டினியா நீ? அப்ப அந்த அசோக்கோட மூஞ்சே லைட்டா மாறுது. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. அப்படின்னா உண்மையாவே நீ என்ன திட்டி இருக்க? ஆமா, பின்ன நேத்து நைட்டு சாப்பிட சொல்ல மீன் கடையில அந்த அக்கா கிட்ட நீ நம்பரை கொடுத்தல. வேண்டா, நான் உசார் பண்ணலாம் நினைச்ச லேடி கிட்ட நீ நம்பரை கொடுத்தா உன்னை என்ன தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? அதான்டா நைட்டு ஃபுல்லா திட்டின. ஏன் முட்டை மந்திரிச்சு கொல்லலான்னு கூட நினைச்சேன். இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலா இப்ப நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம போலீஸ்கார டீமும் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க. சார், நாம எதுக்காக சார் இந்த வேலையெல்லாம் பாக்கணும்? வேற வழி இல்ல. ஒரே டைம்ல 35 பேரை நீங்க எப்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னு மேலிடத்துல இருந்து கேள்வி கேக்குறான்டா. சோ இப்போதைக்கு இந்த கிரிமினல்ஸோட ஆதாரம் கிடைச்சா மட்டும்தான் நம்மளால ஏதாவது பண்ண முடியும். ஸ்டேஷன்ல இவங்களை காப்பாத்தினா அதே பொண்ணு தானே இவ. நீ என்ன பண்ணு, அந்த ஹீரோயின் எந்த இடத்துல தங்கி இருக்காளோ அந்த ரூம்ல எப்படியாச்சும் ஒரு மயக்கம் மட்டும் செட் பண்ணிட. அதுக்கப்புறம் உண்மையெல்லாம் தானாவே வெளியில வரும். கட் பண்ண அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. இவ ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்கியிருக்கா. தன்னோட குருவுக்கு புறா மூலமா தூது அனுப்புறா. இந்த மாதிரி வேதாவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவனோட சரியான பாதை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் அவனை கூட்டிட்டு வரேன்னு போட்டிருக்கு. கட் பண்ணா இதே டைம்ல வில்லனை காட்டுறாங்க. 6 மந்திர புத்தகங்களை தனக்கு சொந்தமாக்கனவ இப்ப 7வது புத்தகத்தை சொந்தமாக்குறதுக்காக ஒரு சக்தி வாய்ந்த மந்திர வாளை உருவாக்கிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா சீன் அப்படியே ஜப்பானுக்கு போகுது. ஒரு குங்ஃபு மாஸ்டரை பாக்குறதுக்காக வில்லனோட அல்லக்கைங்க 2 பேர் வந்திருக்கானுங்க. இந்த கண்ணாடி போட்ட ஆள் இருக்கார் இல்லையா, இவரு தான் இந்த வில்லனோட ப்ரொஃபசர். முதல்ல அங்க இருக்க குங்ஃபு மாஸ்டரை பார்த்த நாங்க லாமாவோட டீமை சேர்ந்தவங்க. எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாம உங்ககிட்ட இருக்க 7வது மந்திர புத்தகத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க உயிருக்கு நாங்க உத்தரவாதம் கொடுப்போம். ஆனா குங்ஃபு மாஸ்டர் அதுக்கெல்லாம் தயாரா இல்ல. உன்னால ஆனதை பார்த்து கூட வீம்பா பேசும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு வில்ல பையன் மந்திர ஆயுதத்தோட வந்துட்டான். மாஸ்டரும் தன்னோட மாணவர்களை சண்டைக்காக அனுப்பும் போது ஒவ்வொருத்த உடம்பையும் இந்த பைப்புள்ள சல்லி சல்லியா போட்டு கிளிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாது, உண்மையாவே சண்டை காட்சிகள் எல்லாம் அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பானுங்க. ஒரு சில நேரங்கள்ல இது ஹாலிவுட் படமா அப்படிங்கிற அளவுக்கு நம்மள யோசிக்க வச்சிருப்பானுங்க. வந்த ஒவ்வொரு எதிரிகளையும் அந்த சந்தலியா பார்க்க விட்டவன் கடைசியில குங்ஃபு மாஸ்டருக்கே பால் ஊத்திட்டான். அதுக்கப்புறமா இவங்க பாதுகாத்து வச்சிருக்கக்கூடிய 7வது மந்திர புத்தகத்துக்கு வரும்போது அதுக்கு மேல ஒரு விஷம் கொண்ட கருணாக உட்கார்ந்துருக்கு. வில்ல துளி கூட பயப்படலையே. தன்னோட கையை நீட்டினதும் போதும் இவனுக்குள்ள இருந்த தீய சக்தி எல்லாம் அந்த கருணாகத்தையே சாம்பலா மாத்தி தான் உடம்புக்குள்ள சேர்த்துக்குச்சு. ப்ரொஃபசர், ஒரு வழியா 7வது புத்தகம் எனக்கு சொந்தமாச்சு. அடுத்து 8வது புத்தகம் எங்க இருக்குன்னு தேட பாருங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ ஒரு வயசான ஆளுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு இருக்கான். தம்பி, எதுக்குப்பா எனக்கு இவ்வளவு பணம்? இந்த பாரு பெருசு, எனக்கு பழைய ஜாமான் கொடுத்தது நீ தானே. ஒன்னாலதான் நானும் அளவுக்கு அதிகமா சம்பாரிச்சேன், அதனால சரிபாதியா பங்கு போட்டிருக்கேன். இதுதான் நியாயம். சோ இந்த ஒரு சீன்லயே தெளிவா தெரியுது நம்ம ஹீரோ முழு கெட்டவன்லாம் கிடையாது, கொஞ்சம் நல்லவன் தான். அப்ப அதே இடத்துக்கு மறுபடியும் ஹீரோயின் வராங்க. ஏமா, நீ என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டியா? இப்படி பேசும்போது அங்க வந்த நம்ம ஹீரோவோட முன்னாள் எதிரிகள் பட்டாக்கத்தி வீசுவானுங்க. அதுல தெரியாதனமா நம்ம ஹீரோயினோட கையில ஒரு சின்ன வெட்டுக்காயம் விழுந்துரும். உடனே ஹீரோவோட கையை பிடிச்சுக்கிட்டு தர தரன்னு ஓடி வந்தவ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பா. 2 பேரும் நெருக்கமா அடிப்பானுங்க. அந்த ஒரு நிமிஷம் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல சொல்ல முடியாத ஒரு காதல்
காதல் உருவாகுது. இத புரிஞ்சுக்கிட்ட நம்மாலும் எப்பாடே என்னால உன்னோட மைண்டுக்குள்ள இருக்க விஷயங்களை படிக்க முடியாது, ஆனா நீ என்கிட்ட எந்த விதத்துல க்ளோஸா இருக்குங்கிற விஷயத்த என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா அதுக்கு இது சரியான நேரம் கிடையாதுன்னு ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு நம்மால கிளம்பிட்டா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா திரும்ப வீட்டுக்கு வந்தவன் நடு ரோட்ல ஊஞ்சல கட்டி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துலயே ஃப்ரெண்டும் படுத்திருக்கான். டே மச்சான், இன்னைக்கு பார்த்தமே அந்த பப்ளி மாஸ், அவளை பார்த்தாவே எனக்குள்ள மனசுல பட்டாம்பூச்சி பறகுது. எனக்கு என்னமோ நான் அவளை காதலிக்கிறேன்னு தோணுது. அப்புறம் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு போய் படக்கணவனோட காதல சொல்லு, அவ தங்கி இருக்க ஹோட்டல் கூட எனக்கு தெரியும்பா. நல்லதா போச்சுன்னா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே கையில ஒரு பொக்கே வாங்கிட்டு நம்ம ஹீரோயின் தங்கி இருக்க அதே ஹோட்டலுக்கு வரானுங்க. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பயபுலங்களுக்கு சம ஷாக்கு. என்ன அது ஒரு பல்லான விடுதி. பதறி போன ஹீரோவும் அவசர அவசரமா ஹீரோயின் தங்கி இருக்க 105வது ரூமுக்கு வந்து பாக்கும்போது நம்மால் மட்டும் தியானத்துல உட்கார்ந்துருக்கா. ஐய, அப்படின்னா இவ தங்கி இருக்க இடம் தான் தப்பு, ஆள் ரொம்ப கரெக்ட்ங்கிற விஷயம் புரிய வருது. அதே டைம்ல ஒரு புறா பறந்து வந்து நம்ம ஹீரோயினோட கையில படுது. என்னன்னு படிச்சு பார்க்கும்போது 7வது புத்தகம் கையை விட்டு போயிடுச்சு. வேதாவணி சீக்கிரமா கொண்டு வரணும்னு பேப்பர்ல எழுதி இருக்கு. இத பார்த்து பயந்து போன ஹீரோயினும், வேதா நமக்கு நேரம் கிடையாது, இந்த பாரு அசோக மன்னர் சாகறதுக்கு முன்னாடி தனக்குள்ள இருந்த மந்திர சக்திகளை 9 விதமான புத்தகமா மாத்தினாரு. அதுல ஏற்கனவே 7 புத்தகம் திருடப்பட்டாச்சு. 9வது புத்தகம் தான் அமரத்துவத்துக்கானத. நீ தான் அதை கண்டுபிடிக்கணும். ஆனா இதை உன்னால தனியா பண்ண முடியாது. அதுக்கு உனக்கு மிராய்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திர ஆயுதம் தேவை. உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு, இந்த பாரு எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல, நான் இங்க வந்தது உங்ககிட்ட என்னோட காதல சொல்றதுக்காக. நான் உன்னை காதலிக்கிறேன்பா. ஆள் அழகா தான் இருக்க, ஆனா உன் மண்டையில நட்டு லூசா இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல விடு, அப்பவும் நான் உன்னை காதலிக்கிறேன், உனக்கு ஓகேவா இல்லையான்னு மட்டும் சொல்லு. பதிலுக்கு ஹீரோயினும், இந்த பாரு நான் இங்க வந்தது இந்த காதலிக்கிறதுக்காக இல்ல, உலக மக்கள் அழிய போறாங்க, அந்த அழிவை காப்பாத்த உன்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா நீ கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்ல போனா இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் நீ இந்த உலகத்துல தனிமைப்படுத்தப்பட்ட. உன் அம்மாவோட பேர் அம்பிகா. வேணும்னே அவங்க தான் உன்னை இந்த காசில விட்டுட்டு போனாங்க. ஒரு இனத்துக்கே தலைவி. அவங்களால எதிர்கால விஷயங்களை இல்லூஷனா பார்க்க முடியும். அதான் அவங்களோட சக்தி. கண்டிப்பா அதே பவர் உன்கிட்ட இருக்கும். தோ இந்த சிம்பிளை வச்சு ட்ரை பண்ணி பாரு, கண்டிப்பா உங்க அம்மா சொன்ன விஷயங்கள் உனக்கு ஞாபகத்துக்கு வரும். உடனே கடுப்பான ஹீரோ, இந்த பாரு அங்க உட்கார்ந்துருக்கான்ல சின்ன பையன், அவனை போலவே நானும் ஒரு அனாதை, அவ்வளவுதான், மத்தபடி என் அம்மா பத்தி எனக்கு எதுவும் தெரியாத, இனிமே என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிடுவான். கட் பண்ண அடுத்த சீன்ல வில்லனை காட்டுறாங்க. அப்பதான் ப்ரொஃபசரும், லாமா நீ இப்ப வரைக்கும் 8 புத்தகங்களை பத்தி மட்டும்தான் அதிகம் பேசியிருக்க, 9வது புத்தகம் நீ ஏன் அதை பத்தி பேசவே மாட்டேங்கிற? ப்ரொஃபசர், என்ன அந்த 9வது புத்தகம் அம்பிகாவால பாதுகாக்கப்படுது. சின்ன வயசுல எனக்கும் அவளுக்கும் நடந்த யுத்தத்துல நான் தோத்து போயிட்டேன். திரும்ப என்னால அவளோட சக்திகளுக்கு முன்னாடி சண்டையிட்டு ஜெயிக்க முடியுமாங்கிறத ஒரு கேள்விக்குறி. அதனாலதான் அவங்களோட கூட்டத்துக்குள்ளேயே நான் ஒரு கருப்பு ஆடை ஒளிய வச்சிருக்கேன். கட் பண்ணா சீன் அப்படியே திபத்துக்கு போகுது. அங்க இருக்கக்கூடிய துறவிகளோட குரு ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி, கடந்த 10 ஆண்டுகளா நீ கடுமையான தவத்துல இருந்திருக்க, உன்னோட திறமைகள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நீ உடனே அம்பிகா ஆசிரமத்துக்கு போயாகணும், உடனே உனக்கான ரகசியத்தையும் சொல்றேன்னு இவ காதல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை கேட்டு முடிச்ச அடுத்த நிமிஷமே அந்த புள்ளைய பாருங்களேன், மறைச்சு வச்சிருந்த வெப்பனை வச்சு தான் குருன்னு கூட பாரபட்சம் சொல்லாம அந்த ஆளை குத்தி அங்கேயே கொன்னுடுவா. இவளை இனிமே ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். இன்னொரு பக்கத்துல ஹீரோ நைட்டு சோகத்துல உட்காந்துருப்பான். அப்ப அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அந்த பயலோட கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு வெளியில வந்தவ, இந்த பாரு நீ திருடன் தான், நான் அதை ஒத்துக்கிறேன், ஆனா நீ பண்ண திருட்டுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உயிர் வாழ்ந்திருக்கு தெரியுமா? தோ இந்த ஓட்ட காரு, ஆக்சுவலா இதுல பிரேக்கே இல்ல, நீ மட்டும் கரெக்டான டைம்ல இந்த காரை எடுத்துட்டு வரல அப்படின்னா இதுல இடிச்சு கண்டிப்பா எக்கச்சக்கமான பேர் இறந்து போயிருப்பாங்க. அப்புறம் தோ இந்த ட்ரெயின், இது ஒரு ஃபெயிலியர் மாடல், சரியான நேரத்துல நீ இந்த வண்டியை எடுத்துட்டு வரல அப்படின்னா 100கணக்கான மக்கள் இறந்து போயிருப்பாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ நீ உலகத்துல பல மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. ஹைதராபாத், கல்கட்டா, இந்த மாதிரி நீ எங்கெல்லாம் இருந்தியோ அதை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். ஒரே ஒரு முறை இந்த சிம்பிளை ட்ரை பண்ண, கண்டிப்பா உனக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகத்துக்கு வரும். ஆனா என்னம்மா நான் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, முதல்ல என் கூட வா, என் வேலை என்னங்கிறத காட்டுறேன்னு நேரா பக்கத்துல இருக்க ஒரு ஃபேமஸான கடைக்கு வரானுங்க. வெளியில எக்கச்சக்கமான கார் இருக்கு. அப்போ ஒருத்தன் BMW கார் ஸ்டாப் பண்ணிட்டு பொறுமையா நடந்து போகும்போது கூட இருக்க ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஹீரோ சிக்னல் கொடுக்க, இந்த பீமா பிளான போட்டு வேணும்னே அந்த BMW கார் ஓனர் மேல இடிக்கிறான். அப்ப டக்குன்னு சாவி கீழே விழ இவனுங்க ஏற்கனவே வச்சிருந்த ஒரு டூப்ளிகேட் சாவி அதையும் கீழே போடுவானுங்க. சின்ன கேப்ல போலி சாவியா அந்த ஓனர் கையில கொடுத்துட்டு நெஜ சாவியை இவனுங்க ஆட்டைய போட்டானுங்க. அப்புறம் என்ன, ஜம்முன்னு கார் எடுத்துட்டு கிளம்பும் போது, பாத்தியா இதான் எங்களோட தொழில், இதுல நான் இப்ப யாருக்கு நல்லது பண்ணேன் கெட்டது பண்ணேன் பெருசா சொல்ல வந்துட்டா நான் என்னமோ நிறைய பேரை காப்பாத்துறேனா? இப்படி பேசிட்டு இருக்கும் போதே காரோட டிக்கியில இருந்து டம்முன்னு சத்தம் கேக்குது. பயத்துல இவனும் அவசரமா திறந்து பாப்பான். அப்பதான் தெரியுது உள்ள 2 ஸ்கூல் பொண்ணுங்களை கை கால் வாயின்னு கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. சோ இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா ஹீரோயின் சொன்னது உண்மையா இருக்கும் போல
இருக்கான்னு ஹீரோவுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய சந்தேகமே உருவாகுது. போதாத குறைக்கு எப்பவுமே வானத்துல இரு நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய ஹீரோவுக்கு இப்ப ராமர் வடிவத்துல நட்சத்திரங்கள் தெரியுது. அப்பதான் ஹீரோன்னு சொல்லுவா, நட்சத்திரங்கள்ல உனக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்னா உன் கடமைக்கான நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம், நீ என் கூட வந்தாகணும். ஆனா பிரச்சனை என்னன்னா உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் 9வது புத்தகம் இருக்கிறதுக்கான இடம் தெரியும். அதுதான் மீதி இருக்க 8 புத்தகங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய புத்தகம். சரி, இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா உங்க அம்மா அந்த புத்தகம் எங்க இருக்குங்கிறத உன்கிட்ட சொல்லிருப்பாங்க. நீ அதை ஞாபகப்படுத்து. எதை ஞாபகப்படுத்தா? ஏமா எனக்கு எங்க அம்மா மூஞ்சா ஞாபகம் இல்ல, அவங்க சொன்னது மட்டும் எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நீ குழந்தையில கேட்டிருந்தா கூட இந்த முத்திரையை பயன்படுத்தும் போது உன்னால கடந்த காலம் எதிர்காலம்னு 2 விஷயங்களையும் தெளிவா பார்க்க முடியும். சரி, ஏதோ சொல்ற, நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு ஹீரோவும் அந்த முத்திரையை பயன்படுத்தும் போது உண்மையாவே ஹீரோ குழந்தையில இருக்கும் போது அம்மா சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருத. வேதா, நான் உன்னை விட்டு பிரிஞ்சுட்டேன்னு நினைக்காத. எப்பவுமே இயற்கையோட இயற்கையா நான் உன் கூடவே தான் இருப்பேன். ஒரு விஷயத்த மறந்துடாத, உன் உயிரை கொடுத்தாச்சும் இந்த உலகத்தையும் மக்களையும் நீ தான் காப்பாத்தணும். 9வது புத்தகத்தை பாதுகாக்கிறது தான் உன்னோட கடமை. நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ தான் மிராயை தேடி கண்டுபிடிக்கணும். திரும்ப நாம சந்திக்க போற இடம் அது தந்திரவனம் சொல்லிட்டு அந்த இல்லூஷனும் கட் ஆகுத. முதல் முறையா தான் பார்க்காம இருந்த அம்மாவையும் அவங்களோட குரலையும் கேட்ட ஹீரோவால அழுகைய கண்ட்ரோலே பண்ண முடியல. இவ்வளவு நாளா ஹீரோ சொன்ன விஷயங்களுமே உண்மைங்கிறது இப்பதான் இவனுக்கு புரிய வருது. அதுக்கப்புறமா நேரா ரூம்க்கு வந்த ஹீரோயினும், ஹீரோ தயாராயிட்டான், சீக்கிரமே நான் உங்ககிட்ட வரேன்னு புறா மூலமா ஹீரோயினும் தூது அனுப்பி வைக்கிறா. இதே டைம்ல வில்லனை காட்டுறாங்க. இப்ப நேரா மொராக்கோவுக்கு வந்திருக்கான். ஏன்னா சமீபத்துல இங்க இருந்த ஒரு மலை ஒரே இரவுல காணாம போயிருச்சுன்னு இவனோட ப்ரொஃபசர் இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா 8வது புத்தகத்துக்கு மட்டும்தான் இந்த அளவுக்கு பவர் இருக்கு, அதனாலதான் அதை தேடி இங்க வந்திருப்பான். சொல்ல போனா ரொம்ப ஈஸியாவே ஆரம்பத்துல பார்த்த அந்த குல்லாமட்டையனை கண்டுபிடிச்சிட்டான். ஏடா, உங்ககிட்ட தான் அந்த 8வது புத்தகம் இருக்காமே, ஒழுங்கா அதை எங்கிட்ட ஒப்படைச்சிரு. அச்சோ, நீ தான் அந்த லாமாவா? தப்பான இடத்துக்கு வந்துட்டியப்பா. உன்னால முடிஞ்சா எங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சுக்கோன்னு இவன் சிக்னலை கொடுத்ததும் போதும் 4-5 பேரு டக்குன்னு வெளியில வரானுங்க. கூடவே கைகள்ல 8வது புத்தகத்தின் மூலமா உருவாக்கப்பட்ட விசேஷமான மந்திர ஆயுதங்கள் இருக்கு. சொல்ல போனா இந்த ஆயுதங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய அதிர்வுகளால பாறைகள் கூட சின்னாபனமா செதறதுங்க. ஆரம்பத்துல இவங்களோட விளையாட்டை பார்த்து ரசிச்ச வில்லன் அதுக்கப்புறமா தன்னோட மந்திர ஆயுதத்தையும் தன்னோட பவர்ஸை வச்சு ஒரு கேடயத்தையும் உருவாக்குறான். 2 குரூப்புக்கு இடையில பயங்கரமான சண்டை. ஆனா அளவுக்கு அதிகமான சேதம் இந்த குல்லாமட்டையன் குரூப்புக்கு தான். ரைட்ரா, இதுக்கு மேலேயும் இங்க இருந்தா பாலு கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு இவங்க மறைச்சு வச்சிருக்க 8வது புத்தகத்தை எடுத்துட்டு குல்லாமட்டையன் தப்பிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ளேயே வில்லன் உள்ள பூந்த கத்திய வச்சு அவனோட கையவே துண்டா வெட்டிட்டான். அப்புறம் என்ன, ஒரு வழியா இவன் தேடி வந்த 8வது புத்தகமும் கிடைச்சாச்சு, இந்த புத்தகத்தால உருவாக்கப்பட்ட மந்திர ஆயுதங்களும் கிடைச்சாச்சு. உடனே ப்ரொஃபசரை பாருங்க, கடவுளுக்கு நிகரான லாமா வாழ்கன்னு மண்டிட்டு வணங்குவான். இத பார்த்தா ஊர் மக்கள் சும்மா இருப்பாங்களா? உயிர் பயத்தால அவங்களுமே கால்ல விழுந்து வணங்குறாங்க. இன்னொரு பக்கத்துல அம்பிகாவோட ஆசிரமம் எங்க இருக்குங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கேடி பொண்ணு அவன் நேரா இப்ப ஹீரோயினோட குருகிட்டே வந்துட்டா. அடேங்கப்பா, கடந்த 10 வருடங்கள் ஆச்சு உங்களோட இந்த ஆசிரமத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, போனது போகட்டும், முதல்ல அந்த 9வது புத்தகம் அது எங்க இருக்குங்கிற உண்மையை சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்டே குருவோ, இந்த பாரு, என்னோட வாழ்க்கை முடிய போகுது, ஆனா அதுக்கு முன்னாடி என்னோட கடமை என்னவோ அதை நான் நல்லபடியா முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் மரணத்தை பார்த்து பயப்படவும் மாட்டேன். என்ன தாராளமா கொண்டு நக்கலா பேசுவாரு. அப்ப கரெக்டா அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அனுப்பி வச்ச புறா வருது. கால்ல இருக்க தூத படிச்சு பார்க்கும்போது ஹீரோ தயாராயிட்டான். சீக்கிரமே ஆசிரமத்துக்கு வரும்னு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கா. கேடி பொண்ணு வில்லத்தனமா சிரிச்சுட்டு குருவோட கதையை முடிச்சுட்டு அந்த ஒட்டுமொத்த ஆசிரமத்தையுமே நெருப்பு வச்சு எரிச்சுட்டா. அது மட்டும் கிடையாது, அந்த புறாவோட கால்கள்ல ஒரு டிராக்கரை கட்டிவிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நேரா இப்ப ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துட்டு இருக்கானுங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோ வழக்கம் போல தான் வேலையை பார்த்துட்டு இருக்க நேரத்துல கூட இருக்க பீமா பைய உள்ள புந்து அந்த ஹீரோயின் சொல்றதெல்லாம் சுத்த போயின்னு நினைக்கிறேன், உனக்கு அம்மாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, சொல்றதை கேட்டு இதே இடத்துல அமைதியா வேலையை பார்க்கலாம்டா. ஆனா ஹீரோ கோவத்துல இந்த பீமாவையே திட்டிட்டு கிளம்பிடுவான். இவன் சும்மா இருப்பானா? பக்கத்துல இருக்க அசோக்க கூப்பிட்டு, லேய், இப்ப மட்டும் ஹீரோ நம்மளை விட்டு போனான்னு வை, சோத்துக்கு சிங்கிதான், அதனால நம்மளே ஒரு பிளான போட்டு அந்த ஹீரோனை இங்க இருந்து அனுப்பி வைக்கலான்னு நேரா அவ தங்கி இருக்க ஹோட்டலுக்கு வரான். தப்பாரு, இதான் உனக்கு கடைசி வார்னிங், பொம்பளை புள்ளையாச்சே கை வைக்க கூடாதுன்னு பாக்குறேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பு, ஹீரோ உன் கூட எல்லாம் வரவே மாட்டான். இப்படி சொல்லும் போதே கரெக்டா இவ அறைக்குள்ள அந்த புறா பறந்து வருது. உடம்பு ஃபுல்லா ரத்த கரைகளா இருக்கு. அப்பதான் ஹீரோயினும் கால்ல இருக்க டிராக்கரையும் கவனிக்கிறா, அதுல எழுதி இருக்க தூதையும் கவனிக்கிறா. இவளோட ஆசிரமமும் குருவும் இறந்து போயிட்டதா அதுல போட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, கூடிய சீக்கிரமே ஒன்ன தேடி கண்டுபிடிப்போன்னு எழுதி இருக்கு. இந்த விஷயத்த பீமா கிட்ட சொன்னதும் போதும் அவனுமே எமோஷனல் ஆயிடுவான். அப்படின்னா ஹீரோயின் சொன்னது எல்லாம் உண்மைங்கிறத இப்பதான் இந்த பைபிள்ல ஒத்துக்கிறாங்க. போதாத குறைக்கு இவங்க பேசின எல்லாத்தையுமே ஹீரோயின் ரூம்ல செட் பண்ணி வச்சிருந்த மைக் மூலமா நம்ம போலீஸ்கார டீமும் கேட்டுட்டாங்க. டேய், இத ஒண்ணு தப்பா இருக்குது, முதல்ல ஹோட்டலுக்குள்ள இருக்க அந்த புள்ளைய கைது பண்ணி விசாரிச்சா கண்டிப்பா ஏதாவது தகவல் கிடைக்கும்னு மொத்த போர்ஸையும் இப்ப அந்த ஹோட்டலுக்கு அனுப்பி வைக்கிறானுங்க. வெளியில பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்ப அதே இடத்துக்கு இந்த கேடி போட்டிருக்கா இல்லையா, அவ தான் அல்லக்கைகளோட வந்துட்டா. வெளியில இருக்க போலீஸ்காரன் ஒருத்தனை கூட கண்டுக்காம இந்த அம்மா பாட்டுக்கு உள்ள போகுது. ரிசப்ஷன்ல இருந்த பயலோட கையவே வெட்டி ஹிமாலயாஸ்ல இருந்து வந்த பொண்ணு எங்கடான்னு கேப்பா. பயத்துல அவனும் 105 நம்பரை சொல்ல கரெக்டா இவ மேல வரதுக்குள்ளேயே ஹீரோயினும் பீமாவும் கேடி பொண்ணு கண்ணுலயே மண்ணை தூவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியில ஓடுவாங்க. நடக்கிற எல்லாத்தையுமே இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, அவன் காருக்குள்ள உட்காந்து
பாத்துட்டு இருக்கிறான். அதாவது சிசிடிவி வழியா. உடனே ஏட்டு, சார் அந்த ஹீரோயின் வெளியில தான் போயிட்டு இருக்கா, நான் உடனே அவளை அரெஸ்ட் பண்ணவா? யோ அவளை விட்டு தள்ளியா, உள்ள வந்தா பாரு ஒரு ஃபாரின் காரி, அவளை கைது பண்ணுன்னு சொல்லுவான். சரின்னு வெளியில வந்ததுமே அந்த கேடி பொண்ண துப்பாக்கி முனையில பிடிப்பானுங்க. ஆனா அவ என்ன சும்மாவா, மறைச்சு வச்சிருந்த 2 ஆயுதங்கள் எடுத்த கண்ணா பின்னான்னு வெட்ட ஆரம்பிக்கிறா. சொல்ல போனா அங்கிருந்த எல்லா போலீஸோட கதையும் முடிஞ்சு போச்சு. கடைசியில ஏட்டோட கழுத்துல கத்திய வைக்கும் போது அவன் உயிர் பயத்தால இன்ஸ்பெக்டர் பக்கத்துல இருக்க காருக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்காருன்னு எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துட்டான். அவர் மட்டும் என்ன வீரனா, 1 நம்பர் பயந்தாங்குழி. எம்மா தாய, என்ன எதுவும் பண்ணிடாத, நீ தேடி வந்தது அந்த வேதாவத்தானே, அவன் எங்க இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும், வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. அடுத்து ஹீரோனை காட்டுறாங்க. பயந்து போனவ பீமா கூட நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டா. அழுதபடியே ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சுப்பா. என்னாச்சு உனக்குன்னு கேட்டா, இல்ல சின்ன வயசுல இருந்து என்னை எடுத்து வளர்த்த ஆசிரமத்துல இருந்த குரு அவரே இறந்து போயிட்டாரு, ஒட்டுமொத்த ஆசிரமமும் எரிக்கப்பட்டுருச்சு, இதுக்கப்புறம் எனக்கு சொந்தம் சொல்லிக்க உன்னை தவிர வேற யாரும் கிடையாது, இதுதான் சரியான நேரம், நாம இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லுவா. அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு கேடி பொண்ணும் அடையாளங்களும் வந்துட்டானுங்க. எப்படி இருந்தாலும் ஹீரோனை காதலிக்கிறான்ல, சோ இவளுக்காகவே சண்டை போட தயாராகிறான். கையில ஒரு இரும்பு ராட் எடுத்து சண்டை ஆரம்பிச்சதும் போதும் அந்த கேடி பொண்ணு பயங்கரமான ஆளா இருப்பா போல. அடிக்கிற வேகத்துக்கு ஹீரோவை 10 அடி சறுக்கிட்டு போறாங்க. ஆனா நினைச்ச மாதிரி சண்டை நல்லபடியா முடியல. ஓங்கி ஒரு அடி அடிச்சதுக்கு நம்ம ஆளு பறந்து வந்து வெளியில இருக்க கார் மேலேயே தொப்புன்னு விழுந்துட்டான். கேடி பொண்ணும் இதான் சாக்கன, அவ உடம்பையே பட்டாக்கத்திய வச்சு கண்ணா பின்னாடி கிழிச்சிருவா. கடைசியில கொல்ல போற நேரத்துல ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து, நீ தேடிக்கிட்டு இருக்க 9வது மந்திர புத்தகம் அது எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், நீ மட்டும் இப்ப அந்த ஹீரோவை உயிரோட விடல, என்னோட உயிரை நான் எடுத்துருவேன், அதுக்கப்புறம் உங்களால எப்பவுமே அந்த மந்திர புத்தகத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு மிரட்டுவா. வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்ட கேடி பொண்ண, ஹீரோ யாரு, இவன் யாரோட பையன், இந்த மாதிரி எந்த உண்மையும் தெரியாம அவனை அதே இடத்துல உயிரோட விட்டுட்டு இவன் மட்டும் ஹெலிகாப்டர் ஏறி நம்ம ஹீரோனையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அப்பதான் மறுபடியும் பாதியிலேயே கண்ணமுழிச்ச ஹீரோயின் சொல்லி கொடுத்த அந்த முத்திரை இருக்குல்ல, அதை மறுபடியும் பயன்படுத்தி பாப்பான். இந்த முறை இவனோட அம்மாவும் மகாமுனியும் பேசின ஒரு சின்ன கிளிப்பிங் பிளே ஆகுது. அதாவது ஹீரோ கருவுல இருக்கும் போதே மகாமுனி ஹீரோவோட பாதுகாப்புக்காக ஒரு சின்ன மந்திர சக்தியவும் அவன் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மிராய் இருக்கு இல்லையா, அது இருக்கக்கூடிய லொகேஷனை கூட அவனோட தோள்பட்டையிலேயே மறைய வச்சிருப்பாரு. சரியான நேரம் வரும்போது ரத்தமும் மழையும் உன் பையன் எங்க போகணுங்கிறதுக்கான பாதையை காட்டுன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோவுக்கு காயம் பட்டிருக்கு, மழை வேற பெய்யுது, சோ அதனாலேயே இவன் உடம்புக்குள்ள மறைஞ்சிருந்த அந்த ஒரு மேப் இப்ப ஆட்டோமேட்டிக்காவே ஓபன் ஆகுது. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ டக்குன்னு மயங்கிடுவான். கண்ண முடிச்சு பார்த்தா மருத்துவமனையில இருக்கான். அதே டைம்ல ஃப்ரெண்டுக்கார அசோக் இருக்கான்ல, ஹீரோவோட தோள்பட்டையில இருக்க அந்த மேப்பை இவங்க இருக்க லொகேஷனோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கெஸ் பண்ண மாதிரியே அது ஹிமாலயஸ் எல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட இடத்தை மார்க் பண்ணி காட்டுது. அதுக்கப்புறமா ஹீரோவும் அவசரமா நான் உடனே மிராயை தேடி கண்டுபிடிக்கணும், அப்பதான் ஹீரோனையும் காப்பாற்ற முடியும், என் அம்மாவோட ஆசையவும் நிறைவேற்ற முடியும், சரி அப்படின்னா நீ தனியா போக வேணாம், உதவிக்காக நானும் வரேன்னு அசோக் ஒட்டிப்பான். காடு மேடு மலைன்னு ஒவ்வொரு இடமா பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க போக வேண்டிய லொகேஷனுக்கு பக்கத்துல வந்தாச்சு. ஆனா இந்த அசோக் இருக்கா இல்லையா, இவனால ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியல. பையன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். சரிடா நீ இங்கே இரு, நான் போய் பாத்துட்டு வரேன்னு கையில மேப்போட தனியா ஹீரோ ஒரு சின்ன கிராமத்தை கடக்கும் போது வழியில ஒரு கழுகு சிலை இருக்கு. அப்போ ஒரு அம்மா வழி மறிச்சு, தம்பி அந்த பக்கம் போகாதப்பா, உள்ள போன யாரும் திரும்ப உயிரோட வந்ததே கிடையாது, ஏன்னா இது கழுகு கடவுள்களோட தேசம். இந்த மாதிரி சொல்லும் போதுதான் டக்குனு ஹீரோவுக்கு அம்மாவும் மகாமுடியும் பேசிக்கிட்ட இன்னொரு வாய்ஸ் அப்படியே பிளே ஆகுது. அதாவது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமருக்கு உதவி பண்றதுக்காக ஜடாயுன்னு சொல்லப்படக்கூடிய கழுகு தன்னோட உயிரியை விட்டுச்சு. ஆனா அதோட சகோதரனான ஜம்பாயு அதுதான் இப்ப நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்க மிராய பாதுகாக்குதான். சொல்ல போனா ஜம்பாயு இறந்துமே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா பரம்பரையா அதோட கழுகு என்னதான் அந்த மிராய பாதுகாக்குதான். இப்ப இந்த பிளாஷ்பேக் கட்டான அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருந்த பாதை டப்புன்னு அப்படியே உள்ள புழகுது. ஒரு சின்ன சுரங்கத்தின் வழியா உருண்டு வந்த ஹீரோ ஒரு குகைக்குள்ள கண்ண முடிகிறான். பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாவே பனிக்கட்டிகளா இருக்கு. கூடவே இவன் தேடி வந்த மிராய் இருக்கு இல்லையா, அந்த ஆயுதமும் இங்கதான் இருக்கு. அட ஜம்பாயின்னு சொல்லப்படக்கூடிய கழுகு இருக்குன்னாங்க, ஒண்ணுத்தையும் காணோம். சரி வசதியா போச்சு, டக்குன்னு போய் கம்பெடுக்கலாம்னு நினைக்கும் போது சடனா ஹீரோ நிக்கிற இடத்துல ஒரு சின்ன அதிர்வு ஏற்படுது. என்னன்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ இவ்வளவு நேரமா நின்னுகிட்டு இருந்ததே அந்த ஜம்பாயின்னு சொல்லப்படக்கூடிய ராட்சச கழுகோட மேல் பகுதியில தான். உருவத்துல ரொம்ப பெருசா நல்லா ஜெய்ஜா முன்னாடி வந்து நிக்கும் பாருங்க, நம்ம ஆளுக்கு அள்ளு விட்டுரும். லைட்டா ரெக்கைய உசுப்புனதுக்கே பறந்து போய் செவுத்துல அடிக்கிறான். அங்கேயும் இங்கேயும் நம்ம ஹீரோவை தாவி கடிக்க பாக்குது. ரைட்ரா, பலத்தால இதை ஜெயிக்க முடியாது, தந்திரத்தால மட்டும்தான் வீழ்த்த முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு கூர்மையான பனிக்கட்டிய வேணும்னே அங்க இருக்க தரையில குத்துவான். இது மூலமா விரிசல் ஏற்பட்டு அந்த சம்பாயு கழுகும் தண்ணிக்குள்ள விழுந்துரும். நம்ம ஹீரோவும் பனிக்கட்டிய உடைச்சபடியே தண்ணிக்குள்ள விழுந்துருவான். பறவைகளால பொதுவா தண்ணிக்குள்ள வேகமா நீந்த முடியாது இல்லையா, சோ இங்கதான் அம்மா சொன்ன விஷயமே ஞாபகத்துக்கு வருது. நீ சம்பாயுவ நேரடியா எதிர்த்தா ஜெயிக்கவே முடியாது,
அதனால அந்த ஜம்பாய்க்கு நீ யாரு, எதுக்காக இங்க வந்தங்கிற காரணத்தை புரிய வச்சா போதும், அதுக்கப்புறம் அவனே உனக்கு ஒரு நல்ல நண்பனா மாறிடுவான். இத நினைச்சு பார்த்த ஹீரோ கையில இருந்த பனிக்கட்டி இருக்குல்ல, அதை உடைச்சு ஜம்பாயிவை டைவர்ட் பண்ணிட்டு கரெக்டா அதோட தலைமையில கைய வைக்கும் போது இவ்வளவு நேரமா ஆக்ரோஷமா இருந்த அந்த கழுகு நம்ம ஹீரோ நல்லவங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுது. அப்புறம் என்ன, எதிரிகளா இருந்தவங்க இப்ப நல்லபடியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு ஜம்ப் அடிச்சு அலேக்கா மேல பறந்து வந்தவன் தனக்கு உதவி பண்ண ஜம்பாய்க்கு நன்றி சொல்லிட்டு இவன் தேடி வந்த மிராய முதல் முறையா கையில எடுக்கிறான். ஆனா பாக்கும்போது அது வெறும் சாதாரண கம்ப போலதான் இருக்கு. ஒரு வழியா வந்த வேலையை முடிச்சாச்சுன்னா அந்த ஆயுதத்தோடயே நம்ம ஹீரோ வெளியில வரும்போது கடவுளை வணங்கக்கூடிய கிராமத்தை கடந்து வந்திருப்பான்ல, அங்க இருக்கக்கூடிய மக்களே ஹீரோவை கடவுளை போல பார்த்த மண்டிட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில போலீஸ்கார டீம் இருக்காங்க இல்லையா, அவனுங்க டீம்ல இருந்த நிறைய பேர் இறந்து போயிருக்காங்கல்ல. சோ எப்பாடு பட்டாச்சும் ஹீரோவையும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்த அந்த ஃபாரின் லேடி அதாங்க கேடி போட்டிருக்கா இல்லையா, அவளை கைது பண்ணிட்டு ஒரு மாசத்துக்குள்ள திரும்ப வரணும், அப்படி இல்ல உங்களை நிரந்தரமா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டுறானுங்க. கட் பண்ண அடுத்த ஹீரோனை காட்டுறாங்க. கேடி பண்ண வேணும்னே ஹீரோனை அடி அடின்னு அடிச்சு அவ கை நகங்களை கட்டிங் பிளேட வச்சு பிடுங்குறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவ வாயவே திறக்கல. ஏன்னா 9வது புத்தகம் எங்க இருக்குங்கிற விஷயம் இவனுக்கே தெரியாது. ஹீரோவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பொய்ய சொல்லிருப்பா. அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. இவன் கையில இருக்க அந்த மந்திர கம்ப உண்மையாவே இதுக்கு என்ன மாதிரியான பவர்ஸ் இருக்குங்கிறது ஹீரோவுக்கு புரியல. ரொம்பவே குழப்பத்துல இருக்க நேரத்துல சடனா அங்க இருக்க ஒரு பெரிய மரம் பக்கத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க 2 சின்ன பசங்க மேலேயே சாயிற மாதிரி போயிடும். உடனே அவங்கள காப்பாத்துறேன்னு ஹீரோ படக்குன்னு ஓடி போய் தான் கையை நீட்டும் போது வில பார்த்த மரம் அந்த இடத்துல பறகுது. என்னடான்னு பார்த்தா ஆப்போசிட் சைடுல நம்ம மகாமுனி இருக்காரு இல்லையா, அவரு தான் அந்த மரத்தை தாங்கி பிடிச்சிருக்காரு. யோ பெருசு, இன்னையா வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்க? தம்பி, இது வித்தை கிடையாது, கடவுளுக்காக நாங்க செஞ்ச ஆழ்ந்த தியானத்துக்காக அவங்களே எங்களுக்கு கொடுத்த பரிசு. ஓஹோ, அப்படின்னா என்னாலையும் கத்துக்க முடியுமா? முடியுமே, ஆனா பல 100 ஆண்டுகள் ஆகும். பரவாயில்லையா? சேச்சே, அப்படின்னா வேணாம். சரி, இந்த மந்திர கம்பு இத பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியுமே. இதோட பேரு மிராய். ஆக்சுவலா இது மட்டும் கிடையாது, உங்க அம்மா அம்பிகா அவங்கள பத்தி கூட எனக்கு தெரியும். ஏன்னா உன்னை காசியில கைவிட சொன்ன ஆளே நான் தான். யோ, நீ எல்லாம் பெரிய மனுஷனாயா? எங்க அம்மாவையும் என்னையும் தனியா பிரிச்சிடல அப்படி இப்படின்னு ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறான். தம்பி, எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. உங்க அம்மாவோட ஆசை என்னவோ அதைத்தான் நான் நிறைவேற்றுறேன். சரி, போனது போகட்டும். இந்த மந்திர கம்பு இதுல எதுவுமே பவர்ஸ் இருக்க மாதிரி தெரியலையே, இது எப்படி பயன்படுத்துறது? கவலைப்படாத, நான் அதை உனக்கு காட்டுறேன்னு மகாமுனி கம்பு மேல கைய வச்சதும் போதும் இவங்க இருக்க இடமே இன்னொரு இடமா மாறி போகுது. ஹீரோவுக்கு சந்தோஷம். ஓஹோ, இப்பதான் புரியுது, நம்ம நினைக்கிற இடத்துக்கு இந்த கம்பு நம்மள கூட்டிட்டு போகுமா? சரி, உதவிக்கு நன்றி, நான் எங்க அம்மாவை தேடி போறேன். ஏ கம்பு, தந்திரவனத்துக்கு கூட்டிட்டு போங்கிறான். ஆனா பாருங்க, ஹீரோவுக்கு அந்த பவர் வேலை செய்யல. மகாமுனி, என்னாச்சு? எனக்கு ஏன் இந்த சக்தி வேலை செய்யல? தம்பி, நீ இப்ப பாக்குறது எல்லாமே என் மைண்டுக்குள்ள இருக்க விஷயங்கள். உன்னோட மைண்டுக்குள்ள இருக்க விஷயங்களை நிஜமாக்கணும் அப்படின்னா நீயும் அந்த மந்திர கம்பம் ஒரு சேர ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் உன்னால முழுமையா அதுக்குள்ள இருக்க பவர்ஸை பயன்படுத்த முடியும். இப்படி சொல்லிட்டு மறுபடியும் அந்த கம்பை பிடிக்கும் போது மறுபடியும் இவங்க உட்கார்ந்து இருந்த இடத்துக்கே வந்துட்டாங்க. சந்தோஷத்துல ஹீரோவும், டே மச்சான், நீ பாத்தியா, நாங்க 2 பேரும் வேற இடத்துக்கு மறைஞ்சு போனோம்டா. எங்க மறைஞ்சு போனீங்க? இவ்வளவு நேரம் இங்கதான் உட்காந்தீங்க, ஏதோ கம்ப பிடிச்ச மாதிரி சிலையாயிட்டீங்க. நான் ஏதோ உங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சப்பா. சோ இப்பதான் ஹீரோவுக்கு புரியுது, இவன் பார்த்தது நிஜமான காட்சிகளை கிடையாது, வெறும் இல்யூஷன் மட்டும்தான். அதுக்கப்புறமா ஒரு வண்டியை பிடிச்சு மொத்த பேரும் கிளம்புறாங்க. பேச்சுவாக்குல ஹீரோ, ஆமா உங்களுக்கு இந்த தந்திர வனத்தை பத்தி தெரியுமா? இந்த பாரு, அங்க போறதுக்கான வழி எனக்கு தெரியும், ஆனா என்னால சொல்ல முடியாது. நீயே அதான் தேடி கண்டுபிடிக்கணும். முதல்ல ராமர் ஆயுதம் ஏந்தின இடம் பக்கத்துல தான் இருக்கு. நாம அங்க போயிட்டு உன்னோட மந்திர கம்புக்கு ஒரு பூஜையை போட்டா போதும், அதுக்கான பாதை உனக்கு இன்னொருத்தர் மூலமா தெரிய வரும். கட் பண்ண அடுத்து வில்லனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவின் வழக்கம் போல அவன் மைண்டுக்குள்ள இருக்க விஷயங்களை படிக்க ட்ரை பண்ணுவா, ஆனா முடியல. செல்லம், என்ன பண்றீங்க? இந்த பாரு, என் மைண்ட படிக்கிற அளவுக்கு உனக்கெல்லாம் பவர்ஸ் கிடையாது. சரி, போனது போகட்டும். இப்ப உன்கிட்ட கண்டிப்பா அந்த 9வது புத்தகம் இல்லங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அந்த டைம்ல நீ ஒருத்தனை காப்பாத்த நினைச்சிருக்க அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு தான் அந்த 9வது புத்தகத்தை பத்தி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. ஒரு கோவத்துல ஹீரோயினும், ஆமா இப்ப இந்த 9 புத்தகங்களை சேர்த்தா மட்டும் நீ என்ன சாதிக்க போற? பதிலுக்கு வில்ல, 75 ஆண்டுகளா நீங்க மந்திர புத்தகத்தை பாதுகாத்தீங்கல்ல, அதனால இந்த உலகத்துல என்ன மாற்றத்தை உருவாக்குனீங்க? ஒரு மண்ணும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி ஆரம்பத்துல நானும் ஒன்னும் கெட்டவன் கிடையாது, ரொம்ப நல்லவனா தான் இருந்தேன். ஆனா இந்த சமூகமும் மக்களும் என்ன தப்பான பாதைக்கு போக வச்சத நான் சின்ன பையனா இருக்கும் போது என் அம்மாவை வச்சுக்கிட்டே எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணாரு. கூடவே எங்க அம்மாவுக்கு பேய் பிடிச்சதுன்னு சொன்னாங்க. அவங்களை எரிச்சு சாகடிச்சு இதுதான் சம்பிரதாயம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்வி சொல்லி கொடுத்த வாத்தியாரு என்ன ஒரு பேய் குழந்தை, நீ இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு என்ன மிரட்டினாரு. சரி, நான் நல்லவங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டோன்னு கஷ்டப்பட்ட என்னோட கிராமத்துக்கு தண்ணீரை கொண்டு வந்தேன். ஆனா இதை வெளியில சொல்லும் போது, ஏண்டா உங்க அம்மாவே ஒரு பேய், நீ போய்
போய் தண்ணியை கொண்டு வந்தியா, போய் சொல்றியா, அப்படி இப்படின்னு என்ன அவமதிச்சு அந்த கடவுளை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதனாலேயே எனக்கு கடவுள் மேல விருப்பம் வந்துச்சு. கடவுள் இல்லன்னு நான் சொன்னேன். அந்த கோவத்துல என்ன மறுபடியும் ஊர் முன்னிலையில கல்ல வச்சு அடிச்சாங்க. என்னால இந்த ஒரு விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. அப்பதான் முடிவெடுத்தேன், கடவுள்னு ஒண்ணு கிடையாது, அதை நம்பக்கூடிய மக்களையும் அழிக்கணும்னு. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்க மறுத்த வாதியாரு, நான் பண்ண உதவியை மறந்த கடவுளை வணங்கின பூசாரி, இந்த ஊர் மக்கள்னு ஒட்டுமொத்த இடத்தையும் எரிச்சு சாம்பலாக்குன. ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கூட இந்த மக்கள் இன்னும் திருந்தல. கடவுள் கடவுள்னு காசி கும்பமேளால செத்துட்டு இருக்கானுங்க. அதனாலதான் இவங்க எல்லாருக்கும் ஒரே நாள்ல டிக்கெட்டை கொடுத்து மேல அனுப்பலான்னு 9 புத்தகங்களையும் தேடிட்டு இருக்கேன். சரி, கதையை கேட்டது போதும், கேடி பொண்ணு, இது 8வது புத்தகத்தின் மூலமா உருவாக்கப்பட்ட மந்திர ஆயுதம். இதை உன்னோட பாதுகாப்புக்கு வச்சுக்கோ. இவ காப்பாத்தினாலே அதான் அந்த ஹீரோவான வேதா அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கடையில சித்தக்ஷேத்திரம், அதாவது ராமர் முதல்ல ஆயுதம் ஏந்திய இடம் இருக்கு இல்லையா, அங்க வந்த ஹீரோவும் மகாமுனியும் இவனோட மந்திர கம்புக்கு பூஜையை போடலான்னு பார்த்தா ஒருத்தன் கூட அதை ஆயுதமா கூட மதிக்க மாட்டேங்கிறானுங்க. சோகத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பி போயிருக்கும் போது கரெக்டா உள்ள வந்த ஒரு குட்டி பொண்ணு, அங்கிள் உங்களோட ஆயுதத்துக்கு பூஜை பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு இடம் இருக்கு, நீங்க வேணா அங்க வச்சு பூஜை பண்ணுங்க. சரின்னு சந்தோஷத்துல ஹீரோவும் இந்த கோயிலுக்கு பேக் சைடுல இருக்க ஒரு பெரிய மண்டபத்துக்கு வரான். ஆக்சுவலா அதே இடத்துல ஒரு குடிகார பயலும் படுத்திருப்பான். ஆனா இங்கதான் ராமர் முதல்ல ஆயுதம் ஏந்தினாரா? இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு கேடி பொண்ணும் அடியாளுங்களும் வந்துட்டானுங்க. கூடவே ஹீரோனும் இங்கதான் இருக்கா. ஹீரோனோட கை நரம்ப கட் பண்ணி விட்டுருவா. தலைவன் சும்மாவே வெறி பிடிச்சவன் இப்ப ஹீரோனுக்கு ஒண்ணுனா சும்மா இருப்பானா? வர்ற எதிரிகளை உண்மை ஒண்ணா அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்ச நேரத்துக்கு நல்லா சண்டை சூடு பிடிக்குது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கேடி பொண்ணு கையில கொண்டு வந்த ஆயுதத்தை ஊதுவா பாருங்க, அதுல இருந்து வெளிவந்த அதிர்வலைகளால ஹீரோவோட காது ஜவ்வெல்லாம் சும்மா கிளியுது. அதுக்கப்புறம் உள்ள வந்தவ ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளி வயித்துல வேற மார்க்க போட்டா. சொல்லப்போனா இவன் கையில இருந்த கம்பு அதுவே விலகி போயிடும். அப்பதான் குரு சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வருது, நீ எதுக்காக போராடுறங்கிற காரணத்தை உன் கையில இருக்க அந்த மந்திர கம்பு புரிஞ்சுக்கிட்டா போதும், நீயும் அதுவும் உடலும் சதையுமா மாறி போயிடுவீங்க. இதை நினைச்சு பார்த்ததுமே இவனை விட்டு விலகி போன கம்பு இருக்கு இல்லையா, அது காத்தடிச்சு திரும்ப இவன் கை கிட்டயே உருண்டு வருது. அதை நம்மால தொட்டதும் போதும் தம்ம துண்டா இருந்த மந்திர கம்பு டக்குன்னு ஒரு 6 அடி கம்பா உருமாறுது. அது மட்டும் கிடையாது, இவன் சும்மா தரையில அடிச்ச வேகத்துக்கு அந்த சிந்தலையா பறக்குறானுங்க. ஏன்னா இந்த மந்திர கம்புக்கு பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய பவர்ஸ் இருக்கு. இந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டதும் போதும் நம்ம ஹீரோ லைட்டா கம்ப வீசினதுக்கே காத்தோட வேகத்தாலேயே எதிரிகள் ஒவ்வொருத்தரும் அங்கிட்டும் இங்கிட்டும் பறந்து போறானுங்க. கடைசியில இருக்கிறது கேடி பொண்ணு மட்டும்தான் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மாங்குன்னு சண்டை போட்டவ ஒரு கட்டத்துல மந்திர ஆயுதத்தை மறுபடியும் எடுத்து ஊத ஆரம்பிக்கிறா. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோவோட கையில இருக்க கம்புக்கு பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய பவர்ஸ் இருக்கு. அதனாலேயே இவ கையில வச்சிருக்க மந்திர ஆயுதம் கூட ஹீரோவோட தாக்குதலை தாங்க முடியாம பட்டார உடஞ்சு போயிடும். ஃபைனல் சாட்டா கேடி பொண்ணுக்கு ஒரு அடியை போட அவ அங்க இருக்கிற மணியில அடிச்சு அதுவே அவளுக்கு சாவு முடியா முடிஞ்சு போச்சு. அடுத்து ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவ கையில அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு, கிட்டத்தட்ட மயங்கர லெவலுக்கு போயிடுவா. அப்ப தெரியாதனமா இவன் கையில வச்சிருந்த கம்பு அவ காயத்துல படும்போது நொடிப்பொழுதுல அந்த காயம் கூட குணமாகுது. சோ இந்த அளவுக்கு இந்த மந்திர கம்புக்கு பவர்ஸ் இருக்கு. நடந்த எல்லா சம்பவங்களையுமே அங்க இருந்த குடிகார பையனும் பார்த்துட்டே தான் இருக்கான். கரெக்டா உள்ள வந்த ஃப்ரெண்டுக்காரன், ஏப்பா நம்ம கூட இருந்த மகாமுனி அவர் எங்க போனாரு? சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், அவர் எங்கிட்ட ஒரு முறை சொன்னாரு, உனக்கான பாதையை நீ கண்டுபிடிச்சிட்டா என்னோட உதவி உனக்கு தேவையில்லைன்னு. சோ அதனாலதான் இப்ப விட்டுட்டு போயிட்டாருங்கிறத ஹீரோ தெரிஞ்சுப்பான். ஒரு சந்தேகத்துல ஹீரோனும், ஆமா உங்க அம்மா 9வது புத்தகத்தை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்களா? இல்லூஷன்ல அம்மாவும் நானும் சந்திக்க போற இடம் தந்தர்வனம் சொன்னாங்க, அப்படின்னா அங்க போய் பார்க்கலான்னு இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறானுங்க. இதே டைம்ல அந்த போலீஸ்கார டீம் நம்ம ஹீரோவை பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக ஹீரோவோட ஃப்ரெண்டு அதாங்க அந்த பீமா இருக்கான் பாருங்க, அவனுக்கு பணத்தை கொடுத்து இவன் மூலமாவே அசோக்குக்கு கால் பண்ணி அவன் எங்க இருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு ஃபுல் லொகேஷனை வாங்கிட்டு கூட இருந்தே குளிப்பறிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வில்லனை காட்டுறாங்க. கேடி பொண்ணும் அடியாளுங்களும் இறந்து போன இடத்துக்கு வந்தவன் ப்ரொஃபசர் கிட்ட என்னாச்சுன்னு கேட்பான். லாமா எங்களுக்கும் அதான் புரியல, 100 பேர் அடிக்கக்கூடிய கேடி பொண்ண அந்த வேதா தனியால அடிச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, நம்ம ஆளுங்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. கண்டிப்பா அப்படின்னா அவன் கூட ஏதோ ஒரு மந்திர ஆயுதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரொஃபசர் எதுவா வேணா இருக்கட்டும், எனக்கு தேவை அந்த 9வது புத்தகம். அது கையில கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த வேதாவையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். சரி, இந்த குடிகார பைய இவங்கிட்ட இருந்து ஏதாவது உண்மைகளை வாங்குனீங்களா? லாஸ்டா ஹீரோ ஹீரோயின் தந்தர்வனத்துக்கு போற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. கட் பண்ணா இதே டைம்ல போலீஸ்கார டீம் பீமா உதவியால நேரா தந்தர்வனத்துக்குள்ள வந்துட்டானுங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோவோட டீம் அதே தந்தர்வனத்துக்குள்ள வருவாங்க. முன்னாடி எக்கச்சக்கமான அகோரிகள் இருக்காங்க. இந்த கூட்டத்தோட தலைவனை பார்க்க தான் நம்ம ஆளுங்க வந்திருப்பாங்க. ஒரு சந்தேகத்துல பக்கத்துல இருக்க முனிவர்கிட்ட, ஏப்பா இந்த கூட்டத்தோட தலைவரை எப்படி பாக்குறதுன்னு கேட்பான். ஆனா துணியை தூக்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க நின்னுகிட்டு இருக்கிறது இவங்களோட ஃப்ரெண்டு பீமா. எலை இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்களை தேடி தான் வந்தேன், நீங்க போயிட்டீங்க. அந்த போலீஸ் எல்லாம் என்ன பிடிச்சிட்டானுங்க, தப்பிக்க வர வழி இல்லையா, அதான் உன்னை போட்டு கொடுத்துட்டேன்ப்பா. அடப்பாவின்னு இவனுங்க வாய புழக்க அதே டைம்ல இந்த கேங்கோட தலைவர் அங்க வராரு. இவரை ஷாட்டா பூசாரின்னு மைண்ட்ல வச்சுப்போம். நம்ம ஹீரோ தான் எப்படியாச்சும் இவரை பார்த்தாக்கணும் இல்லையா. சோ துளி கூட பயம் இல்லாம அலைக்கா ஒரு ஜம்ப் அடிச்சு அங்க இருக்க அகோரிகள் மேல ஓட ஆரம்பிக்கிறான். இத பார்த்து கூட்டத்தோட கூட்டமா மறைஞ்சிருந்த போலீஸ்காரன் சுட ஆரம்பிக்கிறான். ஆனா பாருங்க, ஒரு தோட்டா கூட நம்ம ஹீரோ மேல படல. ஏன்னா அவன் கையில இருக்க மந்திர
மந்திர கம்பு ஒரு கேடயத்தை போல அவன் உடம்ப பாதுகாக்குது. அதுக்கப்புறமா நேரா பூசாரிக்கு முன்னாடி வரும்போது ஹீரோவோட கையில இருக்க மந்திர கம்ப பார்த்ததுமே இவன் தான் வேதா, அம்பிகாவோட பையங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. சோ 9வது புத்தகத்தோட பாதுகாவலன் இவர் தான் நம்மள காப்பாத்த வந்திருக்காருன்னு ஹீரோவை ஆறாவரமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என் கூட வான்னு சொல்லிட்டு பொறுமையா காட்டு வழி பாதைக்குள்ள நடந்து போகும்போது பின்னாடியே இந்த போலீஸ் டீமும் துரத்தி வருவானுங்க. இத புரிஞ்சுக்கிட்ட பூசாரி லைட்டா ஒரு புகையை போட போலீஸ்கார டீம் மொத்த பேரும் பயந்து போயிடுவானுங்க. புகை மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க எல்லாமே ஒரு மலையோட உச்சியில இருக்கானுங்க. இன்ஸ்பெக்டர் என்னையா இதெல்லாம், காட்டுக்குள்ள இருந்த நம்ம எப்படியா மலையோட உச்சிக்கு வந்தோன்னு மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல பூசாரி நேரா தங்களோட கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அங்க ஒரே ஒரு தெய்வ சிலை மட்டும் எப்ப பாரு தீப்பிடிச்சு எரிஞ்ச மணியே இருக்கு. தோ இதுதான் அம்பிகா, எங்களோட காவல் தெய்வம். இந்த கடவுளுக்குன்னு ஒரு பெரிய கதையே இருக்கு. நான் அதை உங்ககிட்ட சொல்றேன்னு 25 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ஒட்டுமொத்த கிராமமும் தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அதுல உயிர் படைச்ச ஒரே ஒரு பையன், அவனோட பேரு லாமா. அதாவது கதையோட வில்லனத்தான் சொல்றாங்க. அந்த பையன் மேல இறக்கப்பட்டு நான் அவனை என்னோட பையன் மாதிரியே எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சேன். காலங்கள் கடந்தோட என்ன மாதிரியே அஷ்டமா சக்திகளை அவனும் கத்துக்கிட்டான். மந்திர சக்திகள்ல கை தேர்ந்தவனா மாறினான். மந்திர புத்தகத்தை யார் பாதுகாக்கணுங்கிற பொறுப்புக்காக என்னோட மகனுக்கும் அந்த லாமாவுக்கும் போட்டி வச்சேன். ஆனா லாமா அளவுக்கு அதிகமான பவர்ஸை பயன்படுத்தி சோதனை பொம்மையவே வெடிக்க வச்சான். அப்பதான் அவனோட எண்ணங்கள் தப்புங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு என்னோட பையன் கிட்ட மந்திர புத்தகத்தை பாதுகாக்கிறதுக்கான பொறுப்பை கொடுத்தேன். ஆனா அந்த வில்ல பையன் அதை கேட்டு அமைதியாகல. தனக்குள்ள இருந்த அளவுக்கு அதிகமான கோவத்தால எக்கச்சக்கமான மந்திர காப்புகளை உருவாக்கி நான் தான் கொடுக்க சொன்னேன்னு கிராமத்துல இருந்த எல்லாரோட கைகளையும் மாட்டி விட்டான். அதோட விடல, புத்தகத்தோட பாதுகாவலனான என்னோட பையனையே அவன் கொன்னான். தடுக்க ட்ரை பண்ணும்போது என்னையும் ஆலமர விழுதுகளால கட்டி போட்டான். தடுக்க வந்த ஊர் மக்கள் அவங்க எல்லாரோட கைகள்லயுமே மந்திர காப்பு இருந்ததால நொடி பொழுதுல அவங்களையும் பொம்மையை போல கண்ட்ரோல் பண்ணான். அவன் கையில மாட்டி வச்சிருந்த காப்பு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்புக்குள்ள இருந்த நீர், ரத்தம், மூச்சு காத்துன்னு எல்லாத்தையுமே உரிய ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த வில்ல என்னோட கிராமம் தானா எரிஞ்சு போகல, நான் தான் எரிச்சேங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டான். எப்படியும் சாக போறோங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நான் கடவுளை வேண்டும் போதுதான் உன்னை பெத்தெடுத்த உன்னோட அம்மா இங்க வந்தாங்க. வில்லனால உருவாக்கப்பட்ட மந்திர காப்பை அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் தானாவே முன் வந்து ஒரு சடங்கை செஞ்சு உயிரை விட்டா மட்டும்தான் உண்ட. எங்க இத்தனை பேர் உயிரை காப்பாத்துறதுக்காக உங்க அம்மா அந்த அக்னி சடங்கை செஞ்சாங்க. வில்லன் அப்பவும் உங்க அம்மாவை அழிக்கதான் நினைச்சான். ஆனா கடைசி வரைக்கும் அவனால முடியல. அப்பதான் அவன் ஒரு சபதம் எடுத்தான், நீ என்ன விட சக்திசாலியா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா மந்திர புத்தகங்களை நான் ஒண்ணு சேர்க்கும் போது இந்த உலகத்துல உங்களை விட நான் தான் சக்திசாலியா இருப்பேன். அப்ப நான் திரும்ப இந்த வனத்துக்கு வருவேன், உங்க எல்லாரையும் அழிப்பேன்னு சொன்னா. அப்படி தன்னோட உயிரை விட்ட உன்னோட அம்மா தான் இப்ப எங்களோட கடவுளா இருக்காங்கன்னு சொல்லுவான். ஹீரோவுக்கு இதை கேட்டு அழுக தாங்கல. அப்படின்னா தம்மா தான் இங்க இருக்க கல் சலங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறான். அது மட்டும் கிடையாது, நீங்க கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாத்துவேன்னு அம்மா மேல சத்தியம் பண்ணுவான். அப்ப உடனே பூசாரியும், தம்பி நீ வந்ததெல்லாம் ஓகேப்பா, உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் புத்தகம் எங்க இருக்குங்கிறது தெரியும், இப்ப அவங்களும் இறந்து போயிட்டாங்க. உடனே ஹீரோவும், பூசாரி எனக்கு எங்க அம்மா மேல நம்பிக்கை இருக்கு, சின்ன வயசுல இருந்து நான் நட்சத்திரத்தை நம்புவேன், எல்லா நேரத்திலையும் சரியான பாதையை காட்டின அவங்க கண்டிப்பா இந்த தந்திரவனத்துல தான் என்ன பாக்கணும்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா இங்கதான் நான் தேடி வந்த 9வது புத்தகமும் மறைக்கப்பட்டிருக்கு, கவலைப்படாதீங்க நானே இதை தேடி கண்டுபிடிக்கிறேன்னு தனியாளா வானத்துல இருக்க நட்சத்திர வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காடுகளுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மிகப்பெரிய குகையை கவனிக்கிறான். ஆக்சுவலா அங்க ஒரு சில சாமி சிலைகளும் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா இவன் தேடி வந்த மந்திர புத்தகத்தை இங்க காணும். அட கடவுளே, அம்மா எனக்கு உதவி பண்ணுங்க, நான் அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிக்கணும்னு வேண்டும் போது கரெக்டா ஒரு இலை அப்படியே காத்துல பறந்து போகும்போது கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு ஷீல்டுல இடிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு சந்தேகத்துல இவனும் லைட்டா நடந்து வரும்போது தான் அது ஒரு கண்ணுக்கே தெரியாத தடுப்பு சுவருங்கிற விஷயமே தெரிய வருது. கூடவே நம்மால் தேடி வந்த 9வது மந்திர புத்தகம் அதுவும் இங்கதான் இருக்கு. இவன் புத்தகத்தை தொடக்கூடிய அதே டைம்ல ஹீரோவோட அம்மா உருவம் அப்படியே ஒரு சின்ன இலூஷனா கண்ணுக்கு முன்னாடி வருது. இதை ஹீரோவுமே பார்த்து ஃபீல் பண்ணுவான். இருந்தாலும் கொஞ்ச நேரத்திலேயே அந்த உருவம் மறைஞ்சும் போயிடும். அதுக்கப்புறமா பூசாரிக்கு நன்றி சொல்லிட்டு புத்தகத்தை எங்க உயிரை கொடுத்தாச்சும் பாதுகாப்போன்னு சொல்லிட்டு மொத்த டீமும் திரும்ப கிளம்புவானுங்க. இதுக்கடையில வில்ல சபிக்கப்பட்ட மந்திர காப்புகளை நிறைய உருவாக்குறான். ஏன்னா இத காசியில இருக்க பக்தர்கள் கையில மாட்டி விட்டு கடவுளை நம்பக்கூடிய ஒட்டுமொத்த பேரையும் அட் அ டைம்ல சாகடிக்கிறதுக்கு பைபிள்ல பிளான் பண்ணிருக்காங்க. சரி, இங்கதான் இந்த பஞ்சாயத்துன்னு பார்த்தா வில்லனை தேடி சுத்திக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட கும்பல அந்த போலீஸ்கார டீம் லாக் பண்ணிட்டானுங்க. யோ ஒழுங்கா எங்களை போக விடு, அந்த வில்ல எங்களை தான் தேடி வந்துட்டு இருக்கா, இந்த உலகம் அழிய போது, ஹீரோ தான் உங்க எல்லாரையும் காப்பாத்த போறான்னு எவ்வளவோ சொல்லுவானுங்க. ஆனா போலீஸ்கார டீம் அதையெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. அப்பதான் திடீர்னு இந்த வில்லனோட அல்லக்கைங்க ட்ரெயினுக்குள்ள வரானுங்க. சண்டை ஆரம்பிச்சதும் போதும் போலீஸ்காரனே உயிருக்கு பயந்து ஹீரோவோட கையில இருந்த விலங்க அவுத்து விட்டானுங்க. இந்த பக்கம் மஜாவா சண்டை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல வில்லனை பாருங்களேன், இவன் உருவாக்கி வச்ச மந்திர காப்பு இருக்கு இல்லையா, அதை இப்ப காசியில இருக்க பக்தர்
பக்தர்கள் கையில மாட்டினதால இங்க இருந்தே அந்த ஒட்டுமொத்த பக்தர்களையும் சிலைய போல உரைய வச்சுட்டான். சொல்லப்போனா அவங்க உடம்புக்குள்ள இருந்த ரத்தம், தண்ணீர் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகி ரண கொடூரமா சாக போறானுங்க. அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அடியாளுங்களை போட்டு தள்ளிட்டான். அப்பதான் கடைசியில ஒருத்த மட்டும் உங்களால தப்பிக்க முடியாத ட்ரெயினோட டிரைவர் கதையை முடிச்சுட்டேன்னு சொல்லுவானுங்க. பயந்து போன ஹீரோவும் இன்ஜின் ரூம் ஓடி வருவான். இவனும் லிவரை பிடிச்சு இழுத்து பாக்குறான். ஆனா வண்டி நிக்கிற மாதிரியே இல்ல. அப்பதான் கரெக்டா நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா, அவர் ஹீரோவோட மந்திர கம்ப தூக்கி போடுவாரு. அதே டைம்ல ஆப்போசிட்ல இருக்க வில்ல குறுக்க இருந்த ஒரு பாலத்தையே தான் பவர்ஸை வச்சு மொத்தமா உடைச்சு விட்டான். ட்ரெயின் மட்டும் அதுல விழுந்துச்சு. கண்டிப்பா ஒரு உசுர் கூட மிஞ்சாது. சோ கையில இருக்க மந்திர கம்ப தான் முழு பலத்தை வச்சு தரையில குத்துவாங்க. கிட்டத்தட்ட உடஞ்சு போன பாலத்துக்கு பக்கத்துல வரைக்கும் வந்துருச்சு. கடைசி நிமிஷத்துல எப்படியோ வண்டியோட வேகம் கம்மியாகி மொத்த பேரோட உயிரையும் ஹீரோ காப்பாத்திட்டான். ஏலே நீதான் அந்த மந்திர புத்தகங்களுக்கு ஆசைப்படக்கூடிய வில்லனா? தக்காளி இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லனும் ஹீரோவும் மாத்தி மாத்தி அடிச்சுப்பானுங்க. சொல்ல போனா பல வருஷங்களா சண்டை பயிற்சி பண்ண வில்லனுக்கு ஹீரோவை அடிக்கிறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு. அப்ப எதர்ச்சியா ஹீரோ கத்திய வச்சு வில்லன் கழுத்துல ஒரு மார்க்க போட்டான். அவன் சும்மா இருப்பானா? என்னையே காயப்படுத்திட்டியான்னு ஹீரோவோட கம்ப வச்சு அவன் வயித்துல அடிச்சு லாஸ்டா ஒரு எத்து விடுவான் பாருங்க. அவ்வளவு உயரமான பாலத்துல இருந்த நம்ம ஹீரோ தொப்புன்னு கீழே விழுந்துருவான். கிட்டத்தட்ட கதை முடிஞ்சு போச்சு. இவன் சாக போறான்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜம்பாயு கழுகு பறந்து வரும். அலேக்கா ஹீரோவை தாங்கி பிடிச்சிருச்சு. ஆனா வில்லன் சும்மா கிடையாது. இந்த சின்ன கேப்ல ஹீரோயினோட கையில இருந்த 9வது மந்திர புத்தகம் இருக்கு இல்லையா, அத பவர்ஸை பயன்படுத்தி தான் கைக்கு கொண்டு வந்துட்டான். நொடி பொழுதுல இவங்கிட்ட இருந்த ஒட்டுமொத்த புத்தகங்களோட பவர்ஸையும் ஒண்ணு சேர்த்து அதை அப்படியே தனக்குள்ள உள்வாங்கிப்பான். ஹீரோ தடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனா எல்லா விதமான தாக்குதலையும் அவனை சுத்தி இருக்க ஒரு ஷீல்டு அப்படியே தடுக்குது. சொல்ல போனா வில்லன் ஆசைப்பட்ட மாதிரி இவனுக்கு கடவுளுக்கு நிகரான பவர்ஸே வந்துருச்சு. கோவத்துல திரும்ப ஒரு அடி அடிப்பான் பாருங்க. நம்மால சுத்தி இருக்க பாறையெல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்டு லாஸ்டா ஒரு இடத்துல போய் இடிச்சு நிக்கிறான். சரி எப்படியும் தான் இறந்து போனா பரவாயில்ல, முதல்ல இந்த காப்புகளை மாட்டி இருக்க மக்கள் உயிரையாச்சும் காப்பாத்தணுமேன்னு கடைசியா ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி பூசாரி ஏற்கனவே வில்லன் உருவாக்குன ஒரு மந்திர காப்பை வச்சிருந்திருப்பாரு. அதை ஹீரோவோட கையில கொடுத்திருப்பாரு. வில்லன் ஒருவேளை இந்த உலகத்தையும் மக்களையும் அழிக்க நினைச்சானா அதை காப்பாத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் உயிரை கொடுத்தா மட்டும்தான் உண்டுன்னு சொல்லிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்ததுமே தான் அம்மா போலவே இப்ப ஹீரோவும் தான் உயிரை கொடுத்தாச்சும் மக்கள் உயிரை காப்பாத்தலான்னு அம்மா செஞ்ச அதே சடங்கை இவனும் செய்வான். கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அப்பதான் மகாமணி சொன்ன வார்த்தைகள் இல்யூஷனா வருது. ஒருவேளை உன் பையன் நல்லா வளர்ந்த இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் உயிரை விட கூட துணிஞ்சான் அப்படின்னா அப்பதான் அவன் வச்சிருக்கக்கூடிய ஆயுதம் ஒரு அதிசயமா மாறும். மகாமணி எனக்கு புரியல, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அம்பிகா உனக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஹீரோ வச்சிருக்கக்கூடியது ராமர் காலத்துல உருவாக்கப்பட்ட ஆயுதம் மட்டும் கிடையாது. ராமரே பயன்படுத்தின ஆயுதம். ஹீரோ தான் உயிரை விட துணிஞ்சதால இப்ப அது ஒரு திவ்ய அஸ்திரமா உருமாற போகுது. இதையெல்லாம் நினைச்சு பார்த்ததுமே இந்த பக்கத்துல மந்திர கம்பு அந்த இடத்துல பறகுது. ஹீரோ அதை தொட்ட நொடியே கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு மந்திர வில்லா மாறுது. அதாவது ராமர் பயன்படுத்தின வில்லா. ஹீரோவும் தான் கைகளை நீட்டும் போது மந்திர அம்பு உருவாகுது. நேரடியா அது வில்லனை போய் தாக்குது. இது மூலமா மிகப்பெரிய பிரளயமா வெடிச்சு அதே இடத்துல வில்லனும் அழிஞ்சு போறான். இவனால உருவாக்கப்பட்ட மந்திர காப்புகள் இருக்கு இல்லையா, அதுவும் நொடி பொழுதுல அழிஞ்சு மக்கள் எல்லாருமே பாதுகாப்பா உயிர் பிழைக்கிறாங்க. கூடவே வானத்துல ராமர் பயன்படுத்தின வில்லும் அம்பும் ஒரு சின்ன இல்யூஷனா தெரியும். இத மக்கள் பார்த்து வணங்குற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.